எல்லாருமே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பெர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜிக்கு வந்து ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகே அவன் ஹேண்டை அவன் ஐஸ்லேருந்து எடுத்துடுறான். ஸோ ஜேகே எடுத்த உடனே அவ்வளோ சர்ப்ரைஸ்டாக அதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். என்ன பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஜேகே இந்த ஹவுஸ் பார்க்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தேன்? சும்மா கூட்டிகிட்டு வந்தேன். டேய் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டேன். நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. இதெல்லாம் நீ தான் பண்ணியா? நான் தான் பண்ணேன் உனக்காக. அதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இப்போ போச்சா கோவம்? கோவம்லாம் இல்லை, உன்னை மிஸ் பண்ணேன் அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ க்யூட்டாக நீ ரெடி பண்ணுவேன்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா? உள்ளே போட்டா தாராளமாக போ. ஆமாம் இந்த வீடு நீ உள்ளே போ, மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு அவன் மறுபடியும் குழந்தைத்தனமாக ஓடுறான். ஸோ இப்போ தான் அவன் மறுபடியும் பழைய மாதிரி அவன் ஸ்மைலியே பார்க்குறான். ஸோ குழந்தைத்தனமாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ எல்லாம் அவனுக்கு பிடிச்ச கலரில் டெக்கரேட் பண்ணி சோஃபா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அது ஒரு உட்டன் ஹவுஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் அந்த காக்கா காக்கா படத்தில் ஒரு உட்டன் ஹவுஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் தான். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ வெளியில் வந்து பார்த்தா அந்த சைடு மலை, அதுக்கு மேலெல்லாம் க்ளவுடு, ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா யாரையும் அடித்து போட்டிருக்கான் ஜேகே. ஸோ அதை பார்த்த உடனே கத்துறான். ஜேகே ஏய் என்ன எதுக்கு இப்படி கத்துற? இப்படி ஜேகே யார் இது? பதறாத, ஃபஸ்ட்டு இங்கே வா. ஜேகே யார் இது? டேய் ஒன்றும் இல்லை வா. ஜேகே யாருன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை வாடா. இப்போ எதுக்கு ஷிவர் ஆகிற? ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவா. நல்லா பாரு, யாருன்னு தெரில. ஐயோ எங் ஜேகே இவனையே அடிச்சு போட்டிருக்க. எங்க? ஐயோ ஜேகே என்ன பண்ணி வச்சிருக்க? இவனை எதுக்கு அடிச்ச? டேய் எதுவுமே தெரியாத முட்டா பொண்ணு நினச்சியடா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். காலையில் தான் ஜெனி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். இப்போ தான் தெரிஞ்சு உன் பாடியில் அவ்வளோ பெயின், அவ்வளோ காயம் எப்படின்ட்டு. நான் அப்போவே நினச்சேன், இதோ இங்கே இருக்க இந்த எச்சக்கால நாய் தான் ஏதாவது பண்ணியிருக்கோன்ட்டு. நினச்ச மாதிரியே ஜெனி சொன்னதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் பிடிச்சிட்டு வந்து அடி நடித்து அவனே தான் இந்த வீடெலாம் க்ளீன் பண்ணான். ஸோ க்ளீன் பண்ண வச்சேன். நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். ஜேகே உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்பெல்லாம் பண்ணுற? அவனுக்கு பாரு இவ்வளோ பிளட் போகுதுன்ட்டு. ஐயோ ஏன் ஜேகே இப்பெல்லாம் பண்ணுற? ஏங் அவன் என்ன தான் இருந்தாலும் என் தம்பி. அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கிட்டா பண்ணிட்டு போட்டுமே. அதுக்குன்னு நீ தினைக்கும் ஹர்ட் ஆவையாடா? தினைக்கும் அடிக்கிறதுலாம் வாங்கிட்டு பொத்திட்டு இருப்பியா? உனக்கு இதெல்லாம் என்ன வாங்கணும்னு தலையெழுத்தா? இதை பாரு அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஹெட்டை பிடிச்சி ஒரு மாதிரி நிற்க வச்சுட்டு அவன் சின்ன ரெண்டையும் பிடிச்சிட்டு, என் ஐசை நல்லா பாரு, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இது உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்பட விட மாட்டேன். என் பால் புட்டி இவ்வளோலாம் கஷ்டப்படக்கூடாது. நீ கண்ட நாய்க்கிட்டலாம் அடி வாங்கணும்னு என்ன தலையெடுத்தடா உனக்கு? அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறா உனக்கு பிடிச்சிருந்தேன் அதை பண்ணட்டுன்ட்டு. என்கிட்டே அடி வாங்கினா என்னால் அதை பார்த்துட்ருக்க முடியாது, சத்தியமும் முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னை தினைக்கும் போட்டு அடிச்சிருப்பான். அவன் என்ன தான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உனக்கு இப்படி பண்ணது அநியாயம்தான். எனக்கு அது பிடிக்கல, அடித்தேன், அவ்வளோதான். இனிமேல் இந்த வீட்டில் தான் நீ இருக்க போகிற. எனக்கு எப்போ டைம்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஜெனி அப்பப்போ வந்து ஒன்று பார்த்துக்குவேன். இந்த வீட்டில் இருந்தீன்னா நீ இன்னும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். அதுக்காக தான். இது எங்கள் உட்டன் ஹவுஸ் தான், ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாமல் கிடந்தது. உனக்காக ரெடி பண்ணியாச்சு. உள்ளே அவன் ரெடி பண்ணான்,
வெளில நான் ரெடி பண்ணேன். இனிமேல் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு யாரும் இல்லை, எல்லோரும் என்ன ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாதிரிலாம் நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன், புரியுதா? ஜெனி இருக்கா, ஆன் இருக்கான், ஜிம்முன்னு இருக்கான், எல்லோரும் இருக்கும். யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. இங்கே நீ, உன் படிப்பு, அது மட்டும்தான் இருக்க போகுது. உன்னை யாரும் ஹர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வரமாட்டாங்கடா. ஹர்ட் பண்ணவும் இனிமேல் விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ முக்கியம். இது யோசிக்காத. இந்த எச்சக்கால நாய்க்கு தேவை தான். எனக்கு இன்னும் கோவம் அட்டங்களை போட்டு ஜெக்கே அடிக்காத பாவம். எப்பட்றா இத்தனை வருஷம் அவன் கையில் இவ்வளோ அடி வாங்கிட்டு எதுவுமே வெளில சொல்லாமல் ஊமக்கொட்டா மாதிரி இருந்திருக்க. எனக்கு ஓமலி வெறி வந்துச்சு. அப்படியே போட்டானா ஜேகே. இந்த கண்ணு தானே நிறைய அடி வாங்குச்சு. உனக்கு இருக்கு. இனிமேல் அவன் மேலே கையை வைக்கட்டும், கண்ணை ரெண்டையும் பழுக்க வச்சிட்றேன். டேய் எந்திரிச்சு அப்படியே ஓடிடு. இனிமேல் இவன் கிட்ட வர வேலையை பார்த்தேன், அவ்வளோதான். என்ன எவ்வளோ நாள் இந்த படத்தை ஓட்டுறீங்கன்னு பார்க்குறேன்டா. என்னையும் அடிச்சிட்டல, பார்க்குறேன் அவனை எப்படி நீ பொத்தி பாதுகாக்கிறேன்ட்டு. டேய் சும்மா சினிமா டைலாக் அடிக்காமல் மூடிக்கிட்டு வெளில போ. சிக்கா அவனுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அந்த மயிரை பிடிக்கி அவனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அட்மிஷன் போட்டு அவனே ஊசி போட்டுக்கிட்டு அவனே படுத்து கிடக்கட்டும். செத்தாவோ சாப்பிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளில போடா அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி வெளியில் துரத்தி விட்டுறான். ஸோ ஜேகே இப்போ ஸ்மைல் பண்ணிட்டே, டேய் எங்கள் பாரு நல்லா கேட்டுக்கோ, இனிமேல் இந்த ஹவுஸில் தான் நீ இருக்க போகிற. உன் திங்ஸ்லாம் எப்பயும் எடுத்துகிட்டு வந்து ஜெனி இங்கே வச்சிட்டா. ஸோ அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பார்த்துக்குவா. உன் ஸ்டடீஸ் அப்புறம் உன்னோட பீஸ்ஃபுல் பிளேஸ் எல்லாமே இது தான். ஓகே, எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும் தோணுதோ அப்போ நான் வந்துடுறேன். ஈவினிங் எல்லாமே உன் கூட தான் இருப்பேன். புரியுதா? ஏன்னா அக்காவை நான் பார்த்துக்கணும்ல, அதனால தான். பார்த்து சேஃபாக கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜேகே அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். எதுக்கு இவ்வளோ பண்ணுற? எனக்கு நான் தான் சொன்னேன்லடா உன்னை எனக்கு பிடிக்கும்ன்ட்டு, ரொம்ப பிடிக்கும், அதனால தான். சரி இப்போ நீ போய் படி, நான் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்னா. வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வரேன், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? இப்போ சாப்பிடுவல்ல ரொம்ப நிம்மதியாக? சாப்பிடுவேன். இருந்தாலும் நீ அவனை ரொம்ப பேசினேன்னா வாயை உடைச்சிடுவேன். அவனுக்கு வந்து நிலமை தான் உனக்கும். போ, நான் வரும்போது மெடிசன்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் உனக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன், ஓகே? எல்லாத்தையும் சாப்பிட்டு சமத்த பிள்ளையாக தூங்கு, புரியுதா? சரி ஜேகே, தேங்க்யூ. உன்கிட்ட எத்தனை தட்டரா சொல்கிறது தேங்க்யூலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு? அப்போ மிஸ் யூ. சரி நான் வந்துடுறேன், சமத்தா போய் படிப்போ. சரி அப்படின்ட்டு டேவா அங்கே போயிடுறான் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த வீட்டையும் சுற்றி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு. ஸோ அதையே பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே வேலையை அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் செம்ம மழை. இன்னும் ஜேகே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் ஃபோன் எடுக்கலை. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. அப்படியே வெளியிலே அந்த மலைக்கு வெளியிலே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இவனும் கொஞ்சம் நனைஞ்சிருப்பான். ஸோ ஜேகே குடுகுடுன்னு அப்படியே ஓடி வரான். ஜேகே எங்கே போன இந்த மலையில்? நான் இவ்வளோ கால் பண்ணேன், எடுத்தியா நீ? டேய் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன்டா, அதான் வர லேட் ஆயிடுச்சு, தள்ளு குழுது அப்படின்ட்டு அவன் உள்ளே போயிடுறான். ஸோ அவன் வாங்கிட்டு வரதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தலையை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹேர்லாம் ஒரு மாதிரி வெட்டாக இருக்கும். ஸோ அப்போ டே வந்துட்டு, ஐயோ ஏன் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க, இரு அப்படின்ட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு வரான். டேய் நீ ஏன்டா இப்படி நனைஞ்சிருக்க, வீட்டுக்குள்ளே தானே இருந்த? இல்லை நீ வரலன்னு வெளியில் வந்தேன். வச்சிருவேன், நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன், உன்னை யார் வெளில வர சொன்னா? இப்போ நீ நினைஞ்சிட்டு பாரு அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கிட்டே போயிட்டு அவனுக்கு தலையை அப்படியே தொட்டி விட்டுட்ருக்கான்.
ஸோ அப்படியே மேலே நிமிர்ந்து ஜேகே பார்க்கலாம் டேவை ஒரு மாதிரி குழந்த மாதிரி. ஜேகே எதுக்கு இப்படி குழந்த மாதிரி பார்க்குற? நீ தான்டா இப்போ என்னை குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க. எனக்கு துவட்டிக்க தெரியாதா? எதுக்கு இப்போ நீ துவட்டி விட்டுட்ருக்க? இல்லை ரொம்ப வெட்டாக இருக்குது, அதனால தான். நீ ஃபுல்லாகவே வெட்டாக தான் இருக்க, அதான் நானே துவட்டி விட்டுறேன். ஷர்ட்டை கழட்டு பாரு எப்படி வெட்டாக இருக்குன்னு. சரி இரு அப்படின்ட்டு அவனும் ஷர்ட்டெல்லாம் கழட்டுறான். ஷர்ட் இல்லாமல் தான் உட்காந்துருக்கான். ஸோ ஷர்ட் இல்லாமல் அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் டேட்டோ அவன் பியர்சிங்கு எல்லாம் அப்படியே பளபளன்னு தெரியுது, அங்கங்கே சொட் ஆகிட்டு ஒரு மாதிரி. ஸோ ஜேகே வந்துட்டு பார்க்குறத பார்த்துட்டு அவனுக்கிட்ட எடுத்து அவன் லேப்பில் வந்து டபுள் சைட் கால் போட்டு உட்கார வச்சுக்கிறான். ஜேகே என்ன பண்ணுற? எதுக்குடா எதுக்கு அப்படி லுக்கு விடுற? எதுக்கு அப்படி லுக்கு விட்டுட்ருக்க என்னை பார்த்து? இல்லையே நான் ஒன்றும் பார்க்கல, நான் தான் பார்த்தேனே. அப்படியே பல்ல ஈன்னு இடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தியே, என்ன நல்லா இருக்கா? யார் உனக்கு இப்படிலாம் கேள்வி கேட்க சொல்லி கொடுக்கறது? முத்துக்குட்டி இப்போல்லாம் கேள்வி கேட்காத போ. ஏன் கேட்கக்கூடாது? என் வாய் நான் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல உனக்கு சரியாக இருக்குது, நான் என்னடா பண்ண முடியும்? சங்குக்கா அப்படின்ட்டு அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரிடா எவ்வளோ நேரம் துவட்டி விட்டுட்டே இருப்ப, வா உனக்கு மருந்து போடணும்ல போட்டு விடுறேன். இல்லை நானே போட்டுக்கிறேன், வாண்ணா வா. நீ காயத்துக்கு இன்னும் எதுவுமே போடலன்னு ஜெனி சொன்னான், ஒழுங்கு மரியாதை வந்து போட்டுக்கோ, எனக்கு கடுப்பேத்தாத. சரி நானே போட்டுக்கிறேன்னு. எப்படி போடுவ எப்படா போடுவ? சரி நீயே போட்டு விடு, ஷர்ட்டை கழட்டு. இல்லை நானே கழட்டுறேரு அப்படின்ட்டு அவனே கழட்டி விட்டுறான். ஸோ இப்போ 2 பேரும் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவன் பாடியில் அங்கங்கே காயமாக இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்குடா கண்ட நாய் அடிக்கிறதுலாம் வாங்கிட்டுருக்க? திருப்பி பலாருன்னு விட்ட தெரியாது? இல்லை உன்னை சொல்லணும், இவ்வளோ அப்பாவே இருக்க என்ன நீ? இல்லை ஜேகே அது எனக்கு பழகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவனுக்கு அது பிடிச்சிருந்தது. அவன் அது பண்ணாமல் தூங்க மாட்டான், அதனால தான் நானும் அப்படியே விட்டுட்டேன். இன்னும் மயிரில் விட்ட அசிங்கமாக வாயில் வருது. எப்படி அடித்து வச்சுருக்கான் பாடுறா, மாட்டடிக்கிற மாதிரி. சின்ன 4 அடி சேர்த்து போட்டிருக்கணும் அந்த நாய்க்கு. சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்த பாரு, உன்னை சொல்லணும் அப்படின்ட்டு அவன் இப்படி மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். ஸோ இது மாதிரி போட்டு விட்டுட்டு அங்கங்கன்னு பாடியில் டச் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே என்ன பண்ணுற நீ? மருந்து தானே போடுற, அதுக்கு எதுக்கு கை கண்ட இடத்துக்குலாம் போகுது? ஏன் மருந்து போட்டால் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லையே. ஜேகே என்ன பண்ணுற? என்னடா என்ன ஓவராக பேசுகிற? எனக்கு பசிக்குது, அது சமைச்சு சரியா? ஓகே இரு 5 நிமிட்ஸ் சமைச்சு கொடுக்குறேன். இருடா முதல்ல உனக்கு ஆயின்மெண்ட் போட்டுறேன் அப்புறம் போ அப்படின்ட்டு அவன் ஆயின்மெண்ட் போட்டுட்ருக்கான். ஸோ அவன் ஓரத்தில் ஒரு காயம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து ஆயின்மெண்ட் போட்டுட்டு அப்படியே அவன் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் நெக்கு பிடிச்சி க்ளோஸாக இழுத்துட்டு ஸோ அங்கே ஃபுல்லாக பைட்டாக பண்ணிகிட்ருக்கான். ஜேகே எனக்கு தெரியும் பொறுக்கி நீ இதுதான் பண்ணுவேன்னு. தெரியும்ல, அப்போ அமைதியாரு அப்படின்ட்டு அதே தான் பண்ணிகிட்ருக்கான். சரி போதும் போ அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சிட்டு இரு 5 நிமிட்ஸ் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். சரி 5 நிமிட்ஸ் தான், அதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா நான் உள்ளே வந்துடுவேன் கிச்சனுக்குள்ளே, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை நீ வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியும், நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் உள்ளே போகிறான். ஸோ ஒரு உட்டன் ஹவுஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ வெளியில் மழை பெய்யுது, அவ்வளோ அழகாக க்யூட்டாக தெரியுது. ஸோ அதை ரசிக்கிட்டே அப்படியே சமைச்சிட்ருக்கான். ஸோ அவன் சொன்ன 5 நிமிட்ஸுக்கு மேலே ஆகிடுது. ஸோ ஜேகே அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அவன் ஷர்ட் இல்லாமல் தானே இருப்பான். ஸோ அவனை அப்படியே பேக்கில் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனோடது நல்லாவே படுது ஒரு மாதிரி. ஜேகே என்ன வேணும்? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, நான் உன்னை எதுவுமே பண்ணலையேடா, சும்மா வந்து பேக்கில் ஹக் பண்ணி இதோ இந்த மாதிரி நிற்கல, அதான் கொடுத்தேன். ஜேகே நீ ரொம்ப சில்லுன்னு இருக்க, எனக்கு கோசது. வெளியில் கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்?
அப்படின்ட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவனை சமைக்கவே விடல. ஜேகே என்னை சமைக்க விட்டேன். சமைச்சேன். எனக்கு எப்படி இருந்தாலும் தர தானே போகிறேன். அப்போ வேணால் சாப்பிட்டுக்குவேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் பேண்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் 2 லெக்குக்கு நடுவுலையும் அப்படியே வச்சுக்கிறான். இப்போ என்ன வேணும் என் முத்துக்குட்டிக்கு? ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு கிஸ்ஸு வேணும், அவ்வளோதான். அதுதான் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? நான் கேட்டது ஒன்றுக்க. ஏன் தெரிலடா, அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் அதுக்கு. இப்படி பலப்பலான்னு வச்சுருக்கியா, அதான் இப்படி கச்சு சாப்பிட்றலாமான்னு இருக்குது அப்படின்ட்டு அவன் நெக்கை ஃபுல்லாக பைட் பண்ணிகிட்ருக்கான். சிக்கி போதும். எனக்கு இப்போது இந்த கிளைமேட்டுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற இந்த நிலைமைக்கு ஒரு பாட்டு பாடணுன்னு தோணுது தெரியுமா? என்ன பாட்டு பாடணுன்னு தோணுது? அதுவா, ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓர் இலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாய் அடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் ஒரு நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். ஓ பொறுக்கி சருக்கு பாட்டெல்லாம் வருமா? ஆக்சுவலி மனசுக்குள்ளே நானும் இந்த சாங் தான் பாடிட்டு இருந்தேன். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குல்ல? வரா, அப்போ நான் பொறுக்கி இல்லைடா, நீ தான் பொறுக்கி. போவர்த்தனமாக யோசிக்கிற. சாரு, நான் போவட்டா? நீ தான்டா போவட். என்னை எப்படிலாம் பார்த்த? நீ தான் போவட். நான்லாம் ஒன்றும் போவட் கிடையாது. ஐயோ சாமி, நானே போவட் தான். பசிக்குதுடா. சரி இரு, ஒரு 2 நிமிட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் சமைச்சு எடுத்துகிட்டு வரான். இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடுனா அடியில் வந்து டபுள் சைட் காலை போட்டு உட்காந்து எனக்கு ஃபீட் பண்ணு. தங்கம் ஆயிரும் அல்லங்குஞ்சு, அப்போ தான் சாப்பிடுவேன். பாரா, இந்த வேலைலாம் என்கிட்ட ஆகாது. நீ ஒழுங்காக சாப்பிடு, நானும் சாப்பிடணும்ல. நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீயும் எனக்கு ஊட்டி விடு அப்படின்னா தான் வந்து சாப்பிடும். ஷோ, எப்படி அடம் பிடிக்குது பாரு இது. இரு அப்படின்ட்டு அவனும் டபுள் சைட் காலை போட்டு ஒவ்வொரு வாயாக ஊட்டி விட்டுட்ருக்கான். தங்கம் வயிறுன்னு கொஞ்சம் அப்படியே அவன் கன்னத்துலலாம் அப்படியே முத்தம் கொடுத்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஊட்டி விட்டுட்ருக்கான். பரவாயில்லடா, நல்லா இருக்கு. இது ஃபுட்டா? இதுவும் நல்லா இருக்கு. நீ என் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது அது படும்போதும் நல்லா இருக்கு. சாப்பிடும்போது என்னத்தை பேசுகிற பாரு. ஒழுங்காக சாப்பிட மட்டும் செய். சரி ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டாச்சு. இப்போது போய் தூங்குறியாவா? நீ போய் ஃபஸ்ட்டு தூங்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வெளில கிளைமேட் நல்லா இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை, போய் தூங்கு. சரி டே இரு அப்படின்ட்டு அவனை தூக்கிக்கிறான். ஜேகே, ஏன் எதுக்கு இப்படி தூக்க? நானே நடந்து போய்க்குவோம்ல. பெட்ரூம் நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலல்ல இன்னும்? ஆமாம் பார்க்கல, நீ அதுக்கு லாக் போட்டு வச்சுருக்க நீ. அதான் அதை கட்டுதான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்ட்டு பெட்ரூம் கூப்பிட்டு போகிறான். ஸோ பெட்ரூம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கீழே வந்து பெட் இருக்குது. ஸோ அது உட்டன் ஹவுஸ்னால அவ்வளோ அழகாக வந்து அங்கங்கே காற்று, அப்புறமேட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பான். ஸோ அதோட சவுண்ட்ஸு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்து நீ பார்த்துட்ருக்கான். இதான் உன் பெட்ரூம் இல்லை, நம்ம பெட்ரூம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சிக்கி. ஏய், எதுக்கு அழுகிற பைத்தியம்? இல்லை, இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதான் உனக்கு எது வேணும்னாலும் இது வேண்டானாலும் என்கிட்ட சொல்லு, என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? அதை விட்டு அழுகாத. லவ் யூ.
தூங்கு அப்படின்ட்டு அவனை படுக்க வச்சுட்டு அவனுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவன் அப்படியே வெளியில் வந்துடுறான். ஸோ வெளியில் வந்துட்டு அவ்வளோ கில்ட்டாக அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா பண்ணுறோம் அப்படின்ட்டு தோணுது. ஸோ ஒரு 10 டைமுக்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஃபோனை எடுத்துகிட்டு, டேய் மச்சான் என்னடா வேணும், எதுக்குடா இவ்வளோ டைம் ஃபோன் பண்ணியிருக்க, டேய் என்னடா நினச்சிட்ருக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க நீ, எனக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு உடன் ஹவுஸை கொடுத்துருக்கியாமே, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. டே அப்பெல்லாம் இல்லைடா, எங்கே அவனை போட்டு அடிச்சிருக்கான்டா, அவ்வளோ அடி, மாட்டு அடிக்கிற மாதிரி. அவன் அந்த நரகத்தில் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான். எனக்கே நேற்று ஜெனி சொல்லி தான் தெரிஞ்சு. அது கேட்டு எப்படா சும்மா இருக்க முடியும். அதான் அந்த பைத்தியத்தை போட்டு 4 அடி அடிச்சுட்டு அவனை தனியாக என் உடன் ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். டேய் என்ன அக்கறை கன்சர்ன் இதெல்லாம் காட்டுறியா? உனக்கு இதெல்லாம் எப்போலேருந்து வந்துச்சு ஜேகே? நீ இப்போல்லாம் இல்லையே, என்ன எல்லாம் மறந்துட்டியா? அவன் மேலே நீ பெட் கட்டியிருக்கானாயே, தெரியுமா தெரியாதா? உன் இஷ்டம் மயிருக்கு ஆடிட்டுருக்க. ஜேகே நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லைடா. அவனால் ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆக தான் போகுது. அப்போ என்கிட்ட வந்து நின்றாத, சின்ன பொண்ணு பண்ணு, எனக்கு இன்னொரு கால் பண்ணாத, மற்ற சொல்கிறத கேள்றா ஃபஸ்ட்டு. நான் இதெல்லாமே டாஸ்க்குக்காக மட்டும்தான் பண்ணுறேன். என்கிட்ட இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து பேசினான்டா, ஆனால் நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்ட மாதிரி தெரில, ப்ரூஃப் பண்ணுன்னு. அதுக்காக அந்த இளவுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது, புரியுதா? யாருக்கு அதில் பூ சுற்ற பார்க்குற? என் காதுலேயே பூ சுற்ற பார்க்குறியா ஜேகே? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்ககிட்ட. கிம் உன் லைஃப்லேருந்து போனதுலேருந்து ஓகே, அவன் உன்னை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிறான், பரவாயில்ல. அதுக்குன்னு அவன் கூடயே இருந்தலான்னு பிளான் பண்ணிட்டியா? நீ பெட் கட்டின மாதிரி தெரில, பெட்டை உண்மையை ஆக்க போகிற மாதிரி தெரியுது. அதை மட்டும் பண்ண மூஞ்சில் முடிச்சிடாத. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் மூளையை கசக்கி யோசிச்சு ஆணுன்னு ஒருத்தன் இருக்கான்ட்டு யோசிச்சுட்டு பண்ணு, புரியுதா? புரியாமல் எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவனை ஏமாத்துறோம், அப்புறம் ஹானியை ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே தெரியல. டிஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க? லைஃப்பில் என்னடா நடக்குது? இவனை நீ உண்மையாக டேட் பண்ணுறியா இல்லை ஃபேக்காக டேட் பண்ணுறியாடா? ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் உண்மையாக இருக்க மாதிரி தெரியலையா உனக்கே? அவன் கூட ரொமான்டிக்காக இருக்க, பாட்டெல்லாம் பாடுற, அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாக வீடே கொடுத்துட்ட. இதெல்லாம் உண்மையாக ஃபேக்கா ஜேகே? உன்னை நீயே கேட்டுக்கிற மாதிரி இல்லை. என்னடா பண்ணுற உன் லைஃப்பில் நீ? ஆனால் அவன் வந்த வாட்டி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவனை விடக்கூடாதுன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிய போகுது வேறு இந்த பெட். என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நின்றுட்டுருக்கான். சுட்டே அப்படியே வெளியில் வந்து அவன் ஷர்ட்லெஸ்ஸாக தானே நின்றுட்டுருப்பான். ஸோ ரெயின் வேறு அணிஞ்சிருக்கும். ஸோ மேலே வந்து பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு அவனும் அந்த பெட்ஷீட்குள்ளே நின்றுக்கிறான். ஜேகேம்மா என்ன ஆச்சு? ஏன் மூஞ்சி ரொம்ப சேடாக இருக்குது? ஏதாவது யோசிக்கிறியா? இல்லைடா, உன்னை அங்கே படுக்க வச்சுட்டு தானே வந்தேன். எதுக்கு இப்போ எழுந்துச்சி வந்தேன்? எனக்கு ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது, நீ ஏதோ சேடாக இருக்க மாதிரி, அதான் வந்துட்டேன். எதுக்கு இந்த குளிரில் இப்படி நின்றுட்டுருக்க? வா தூங்கலாம். இல்லைடா எனக்கு தூங்க வரல, நீ தூங்கு. ஜேகேம்மா அப்படின்ட்டு அவனை கிஸ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகிடும். உன் மைண்ட் இப்போது உன்கிட்ட இல்லை, அது சரியாயிட்டா உன்னை யாராலையும் அடிச்சிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, எதுவும் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் ஆயிருக்காது. வா தூங்கலாம். ஏன்டா நான் இவ்வளோ கேர் பண்ணுறேன்? ஏன் இவ்வளோ கேர் பண்ணுறேன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால தான். சரி வா 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 தூங்கலாம். சரி அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. ஸோ ஜேகே டே நீங்கள் வா. என்ன ஜேகே வாடா அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான். ஸோ ரொம்ப டைட்டாக, ஸோ காற்று போகாத அளவுக்கு
அவ்வளோ வந்து ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி கில்ட்டாக. ஸோ அவனை டேவை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். டே என் கூடியேறா, விட்டு போகாத, மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறான். ஒன்றும் இல்லை ஜேகே, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவன் தலையை தடவி கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் நினச்சின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.